Hello friends, welcome back to Play Tamil Up. So போன மந்த்ல எக்கச்சக்கமான மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் அதுல சில பெஸ்ட்டான மூவிஸ் நல்லபடியா டப் பண்ணி அண்ட் ஸ்டோரி வைஸும் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்க மூவிஸை தான் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதனால தனியா ஒரு லிஸ்ட் எடுத்துருக்கேன். ஸோ வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம தி 47ன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. நம்ம ஒரிஜினல் 2024 தான் ரிலீஸ் ஆனது. பட் இப்போ ரீசெண்டாக தான் நம்ம தமிழ் டப் பண்ணிட்டு ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட கோர் கான்செப்ட் ஸ்டோரி ஃபுல்லாகவே பார்த்து இந்த 1978 டைம் பீரியடில் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அண்ட் அதை தான் வந்து அப்படியே திருப்பி வந்து இந்த மூவியில் ரீக்ரியேட் ஆட்டம் பண்ணியிருக்காங்க. படம் ஆக்சுவலி ஃபுல் ட்ராமா வைஸான ஒரு மூவி தான். இன்கேஸ் உங்களுக்கு ட்ராமா பிடிக்கும் அண்ட் இந்த மாதிரியான ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டான ஒரு கான்செப்ட் ஸ்டோரியை வந்து நீங்கள் பார்க்க ஆசைப்படுறீங்க வேணால் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மிச்சம் இது வைஸ் இந்த படத்தை ஸ்கிப் பண்ணுங்கன்னு தான் நான் ஹைலி சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா படத்தோட கோர் கான்செப்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 47ன்னு சொல்லிட்டு ஒரு பஸ் இருக்கும். அண்ட் அது வந்து ஒரு ஒரு இடத்துக்கு அவர் போயிட்டுருப்பார். அது ஏன் எதுக்கு அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக இந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா நல்லபடியாகவே இருந்திருக்கு. பட் என்ன ஒரு ஸ்லோ பர்ன் ட்ராமா கேட்டகிரியான மூவியாக அதுக்காக தான் சொல்கிறேன். பட் ஒரு நல்ல மூவி. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம த பிக்கப்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆன ஒரு ஃபுல் காமெடி கேட்டகிரியான மூவினே வச்சுக்கலாம். அண்ட் IMDbல 5.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. மெயினாக நம்ம எடி மர்ஃபி தான் உள்ளே நடிச்சிருப்பார். ஸோ படம் ஃபுல்லாகவே ஒரு ஹைஸ்டோன் நடக்கும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு காமெடி ஹியூமரோட கொண்டு போயிருப்பாங்க. படம் வந்து லைக் ஒரு பெஸ்ட்டான மூவி நான் சொல்ல மாட்டேன். பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் லைக் நார்மலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் படத்தை பார்த்து நான் என்ஜாய் பண்ணோன்னா அதில் நீங்கள் இந்த படத்தை வேணால் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஹீரோ எல்லாம் இந்த பெரிய பெரிய இடத்துல வந்து பார்த்தா இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டோட கேஷ்லாம் ஃப்ளோ பண்ணிட்டு இருப்பாங்களே, அதில் இவர் வந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார், அவரும் ஒரு ஃப்ரெண்டும். ஸோ ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி அவங்களோட வேனை ஃபுல்லாக ஹைஜாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நடக்கும். இதுக்கப்புறமா ஒரு இடத்துலேருந்து ஃபுல்லாக காசை திருடி இங்கே தான் ஒரு இடத்துல டெலிவர் பண்ணுற மாதிரியான கான்செப்ட்லாம் போயிடும். இதெல்லாம் ஓகே. நடுவில் நம்ம ரோமன் ரைன்ஸை வேறு ஒரு கேமியோ சின்னதாக வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ஆல்மோஸ்ட் படத்தை பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கு. அதுக்காக வேணால் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம F1 மூவி. யாரெல்லாம் இந்த படத்தை தேட்டரில் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்களாம் இப்போ OTTயில் பார்த்து இந்த படத்தை பயங்கரமாக பாராட்டியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போதைக்கு நம்ம IMDbல 7.9 அண்ட் இப்போதைக்கு நம்ம ப்ரைம் வீடியோ சைட்லலாம் அவைலபிளாக இருக்குது. ரெண்டல் பேஸ் தான், ரெண்ட் பண்ணி தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஆஸ் எ பிராட் பிட்டோட நான் கம்பேக்குன்னு சொல்கிறதோட மூவியோட மேக்கிங் அது டோட்டல் வேறு லெவலில் இருந்திருக்கு. நம்ம இனிஷியல் ரிலீஸ் ஆகும்போது தனியாக ரிவ்யூவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பியூர் சினிமேட்டிக்கான ஒரு படத்தை கொண்டு போயிருந்தாங்க. ஸோ நம்ம ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்ரி சீரீஸ்லாம் நிறையவே இருக்குது F1 பேஸ் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸில். அதெல்லாம் நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு இந்த ரேசிங் கான்செப்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா ஒன்று கிடைக்கும். அண்ட் யாரெல்லாம் ரியல் லைஃப் டிரைவர்ஸ் அவங்கெல்லாம் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு இந்த மூவியில் அவர் லைக் தனியாக ஒரு டீமாகவே இருக்கும். அண்ட் இது டோட்டல் ஃபிக்ஷனேட்டடான ஸ்டோரி தான். பட் வித் ரியல் லைஃபான ரியல் ரேசஸோட ரியலான அந்த ட்ராக்கில் இந்த மாதிரிலாம் காமிக்கும் போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ஹிட் ஆயிருந்தது. மெயினாகவே படத்தோட சில மெயினான மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் செம்ம பீக்காக இருந்திருக்கு. அந்த கிளைமேக்ஸில் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களே, இஸ் ஃப்ளைங், அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். பை த வே இன்னும் நீங்கள் இந்த படத்தை இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா ஹைலி ரெக்கமெண்டட். சும்மா ஒரு நைட்டு தான் இந்த படத்தை மட்டும் அப்படியே என்ஜாய் பண்ணி பாருங்கள். அப்புறம் மறக்கவே மாட்டீங்க இந்த மூவியை. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிமிட்லெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. ஒரிஜினலாக 2011 ரிலீஸ் ஆனது. பட் இப்போ தான் நம்ம தமிழ் டப்லோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbலையும் 7.4 அண்ட் நம்ம ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. இது நான் ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்த படம். பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூவி. ஆக்சுவலி படத்தோட கோர் கான்செப்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பிரெயின் எவ்வளோ தான் யூஸ் பண்ண முடியும், இன்கேஸ் அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டோன்னா நம்மளால் என்னென்னலாம் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது ஒரு கிளான்ஸ் ஆட் வந்து இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒரு ட்ரக் கிடைக்கும். அண்ட் அதை வச்சு அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு அது நீங்கள் படத்தில் பாருங்கள். செம்மையாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹியூமனால் அவ்வளோ திங்ஸ் அச்சீவ் பண்ண முடியுமா? ஸோ இப்போதைக்கு அது 20% தான் சொல்கிறாங்க, எக்ஸாக்டாக தெரில. பட் நல்லபடியாகவே இருந்திருக்கு. எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வைஸில் இந்த படம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. அதில் ஹைலி ரெக்கமெண்டட். பட் சில பேர் சொல்லியிருந்தாங்க ப்ரோ தமிழ் டப்பிங் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை, குவாலிட்டி வைஸில் அவங்க கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லி. பட் இன்கேஸ் உங்களுக்கு தமிழ் டப் அவ்வளோ செட் ஆகலாம்னா நீங்கள் இதை இங்கிலீஷில் கூட பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தண்டர் போல்ஸ் மூவி ஒரு வேலையா ஃபைனலி நம்ம இதை டிஸ்னி ப்ளஸ் சைட்லேருந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியாவில் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் தான் அவைலபிளாக இருக்குது. IMDbலையும் 7.2. ஆக்சுவலி நிறைய பேர் தண்டர் போல்ஸை ரொம்ப ஹை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்லைட்டாக டிசப்பாயின்மெண்ட் ஆகலாம். மிச்சம் இது வைஸ் படம் வந்து என்ன பர்சனலி கேட்டால் நல்ல மூவி தான். நம்ம இந்த கேரக்டர்ஸ்லாம் அங்கங்கே மூவி சீரீஸ்லலாம் பார்த்துட்டோம். லைக் அவங்க சின்னதாக வந்து ஒரு கேமியாட்டோ தந்திருப்பாங்க. ஆனால் ஃபைனலி இந்த மாதிரி ஒரு பெரிய மூவியில் வந்து ஆட் பண்ணிட்டு அண்டு
அது கொஞ்சம் நல்லபடியாக ஒரு ஸ்கோப்போட போயிருக்கு. மெயினாக அந்த சென்ட்ரியோட கேரக்டர் இன்ட்ரோஸ் வந்திருக்காங்களா, அதுதான் ஹைலைட்டடு. இப்போ நெக்ஸ்ட் என்ன விஷயம்னா, மார்வலில் நம்ம சென்ட்ரி ஹீரோவாக தானே இருப்பார், வில்லனெல்லாம் மாற மாட்டார்ல, இந்த மாதிரியான ஒரு டவுட்டோடனா இருக்கலாம். பட் அவருக்கு மேலே நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இப்போ உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் சென்ட்ரி லிட்ரலி லைக் ஒரு சூப்பர்மேன் மாதிரின்னு கூட சொல்லிக்கலாம், ஒரு பவர் லெவலில் இப்போதைக்கு நம்ம மார்வலில் இருக்கார். அண்ட் ஒரு லவ் கேட்டகிரியான மூவியில் நம்ம லவ் அன்டாங்கிள்டுன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் தான் IMDbல 7.3. அண்ட் இன்கேஸ் நல்ல ஒரு ரொமான்ஸ் ப்ளஸ் ஒரு ப்ளசண்ட்டான மூவியை தெரியுங்கன்னா டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தை வந்து லைக் ஒரு டீனேஜ் பொண்ணோட கான்செப்ட் வைஸில் தான் அவங்க கொண்டு போயிருப்பாங்க, ஆனால் நல்லபடியாகவே இருந்திருக்கு. நம்ம நார்மலாகவே கொரியன் மூவிஸ்லேருந்து ஒரு கலர்ஃபுல்லாக ஒன்று எதிர்பார்ப்போம், ஒரு ஃபீல் குட்டான கான்செப்ட், லேஸாக நம்ம இமோஷனலாக ஆக்கணும் பட் நல்லா சிரிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் தான் அகைன் இந்த படத்துலையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரொமான்ஸ் கான்செப்ட் வைஸில் இந்த படத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம தமிழ் டப்பிங்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரொமான்ஸ் கான்செப்டான ஒரு மூவியில் நம்ம த மேப் தட் லீட்ஸ் டு யூன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது, வித் நம்ம தமிழ் டப்டோடையும் இருக்குது. அண்ட் IMDbலையும் 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் கூட ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மூவின்னு சொல்லலாம். நம்ம மெயின் ஆக்ட்ரஸ் வந்து யூரோப் சைடில் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போவாங்க. அங்கே போயிட்டு தான் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ பேர் வேறு ஜாக்கு. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க என்னென்னலாம் நடக்குது, ஸோ அது வந்து அப்படியே கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் ப்ளசண்ட்டாக கொண்டு போயிட்டாங்க. நடுவில் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு இருக்கும், பட் ஒரு ப்ளசண்ட்டான மூவி. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் உள்ளே கவர் பண்ணியிருக்காங்க ஸ்டோரியில். அது வந்து ஓகே, அது ஒரு லிங்க் இருக்குது, அதுதான் கனெக்ஷன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கே ஒன்று ஃபீல் ஆகும். அண்ட் அந்த வயசில் இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போயிருக்காங்களா, ஸோ அதையும் நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜொராசிக் வேர்ல்ட் ரீபர்த் மூவி கூட போன மந்த் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வித் நம்ம IMDbல 6.1 நம்ம ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. பட் என்ன ரெண்டு பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு ப்ரோ ஜொராசிக் வேர்ல்டே வந்து பேரே வந்து கெடுத்துட்டாங்கன்னு தான் நான் கமெண்ட்ஸில் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா படம் வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க, பட் அப்படி இல்லை, டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக போயிருக்கு. இந்த வாட்டி காமிச்சிருந்த அந்த ஜொராசிக் அந்த டைனோசர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடைசியில் ஒரு ஜொராசிக் வந்து காமிப்பாங்க, என்னதான் நீ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது, எங்கடா உன் கால் கை மூக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்மளும் கேட்கலாம். அது டோட்டலாக வினோதமான ஒரு மியூட்டன்ட்டான இதுவாக மாறிடும். பட் அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நேச்சுரலி அதுவாக வந்து ஒரு டெவலப் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் அது எக்ஸ்பெரிமெண்டலாக தான் போயிருக்கும், பட் அங்கேருந்து அது டோட்டலி எப்படி எவால்வ் ஆகிருக்குன்னு தான் அந்த ஒரு கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ டோட்டல் அந்த ஒரு டைனோ ஐலாண்ட் ஒன்று இருக்குது. பட் அந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புரியுது, நடுவில் கொஞ்சம் அன்வான்டான விஷுவல்ஸ்லாம் உள்ளே ஆட் பண்ணியிருந்தாங்க. பட் என்ன இருந்தாலும் ஒரு அட்வென்ச்சர் கேட்டகிரி வைஸில் வந்தோன்னு வச்சுக்கேன், அது கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. எனக்கு ஸ்லைட்டாக லைக் சில இடத்துல அந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் ஆல்மோஸ்ட் படத்தை வந்து பார்க்கலாம், வித் நம்ம ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு மூவியை தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் வந்து சில பெஸ்ட்டான மூவிஸ், அது எதெல்லாம் நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பை த இதில் எத்தனை மூவிஸை நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, சுத்தமாக பிடிக்கல, அது கூட டெஃபினட்டாக நீங்கள் அப்படியே கமெண்ட்ஸ்லையும் ஷேரும் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்போ போல நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கும் போட்டுருங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.